வணக்கம். எல்லாரும் காலை வணக்கம்ங்க. வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, நம்ம மீடியா எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்டு எல்லா பட சம்மந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். ஓகேயா, இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகுது, நான் சொல்லலை, என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷார் பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலாக என்னென்னா, அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை, அப்படி ஒரு இன்றைக்கி இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாகவே அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டிருந்தேன்மா, நான் ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் எட் எமோஷனல் போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் டெஃபினட்டாக இன்றைக்கி தனுஷார் இங்கே வர முடியல. பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார், ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்ஷனோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஆக்சுவலாக ரம்யான அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில். ஓகேயா. அப்புறம் சித்தார்த், ரபியா, இவங்களும் முக்கியமான பார்ட் எடுத்து நடிச்சிருந்தாங்க. பவிஷ் இருக்கார்ல, பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு. ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும். சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 மூணு எடுத்திருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கேன் ஹோல்டு தட். அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு இது சொல்லணும்னா அதுதான் உதாரணம். மேபி இந்த பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனசார வாழ்த்துறேன். ஐ ரியலி ஃபெல்ட் இட். அந்த சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா எனக்கு டைரக்டர் சாரை பற்றி தெரியும். உட்கார்ந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினார். அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா? அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு காட் ஷுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்கி வந்து ராயனில் அசிஸ்டன்ட் டைரக்டர். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது,
டயலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது, டைரக்ட் சார் வாங்கிவிடு, அப்புறம் ரிவர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிவர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தேன். ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார், சார் பண்ணுங்க சார் அப்படின்னா, சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுற என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான். ஸோ இஸ் வெரி குட். நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அந்த எண்ணுயிர் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் மேத்யூ வரலையா? வரல, ஓகே. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பையனாக பண்ணது ஒரு நல்ல காமெடி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம். பட் இதில் ஒன் மோர் டைம் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அண்ட் பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டிலாக சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரம்யாலாம் இப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில், ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்த் சார் மாதிரியான விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபியாக அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார். இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்ன தான் சென்சி கிட்டாக இருந்தாலும், என்ன தான் ஒரு ஒரு கிட்டாக இருந்தாலும், என்ன தான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோடு வளர்ந்துருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோடு வளர்ந்துருந்தாலும், ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசசிவ்ன்றது விடவே முடியாதுல்ல. அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட், கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதை ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தனுஷார். அது பாருங்கள், அதாவது எல்லாருமே மாடர்ன், அடிக்கடி சொல்லுவேன் மாடர்னாக பண்ணணும்னு. ஒரு காரில் டோரை மாற்றலாம், சீட்டை மாற்றலாம், ஸ்டீரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம். பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது. அதனால வீலாக தான் இருக்கணும். ஏதோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி தான். அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது. அது வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, அது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போது நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு. அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே தனுஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக. அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினார். நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பிரியங்கா மோகன்ட்டு வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் கியூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோடு அதை கேமஃப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். நான் ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷிங் தனுஷார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்கமாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி
21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்லா ஹிட் ஆகட்டும், இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும், எல்லாருமே நல்லா பெரிய ஹிட் ஆகட்டும். அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும், வந்திருக்காங்க. ஐ விஷ் யூ அ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர், ஆல் ஆஃப் யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அதுக்கே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அது வந்து December 11th 2023. இன்றைக்கி வந்து இஃப் ஐம் ரைட், ஸ்ரேயாஸ் தான் தெரியும் டேட் கரெக்டானு தெரில. December 11th 2023 அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கி February 11 கரெக்டாக ஒரு 14 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாளில் ரிலீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தார் ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார். இட்லி கடையும் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு. நடுவில் ஒரு 3-4 படம் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரக்டும் பண்ணி நடித்து, அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது, அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார். அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்குது. ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பாரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த சிங்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தார், சுபலாஷினி ஃபேம் ரைட். அண்ட் ரொம்ப அப்போவே கேட்சியாக இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி, கண்டிப்பாக அன்டவுட்லி படத்தோட பிஜிஎம்மும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன். அண்ட் தனுஷரோட 3வது டிரெக்டோரியல் இதுவும் வழக்கம் போல் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. என்ன இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு மேடையில் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன். ஹீ இஸ் யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரியல. எப்படி தான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார். அண்ட் ஐம் ஷூர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி a blockbuster hit. ஜிவி சார், ஃபென்டாஸ்டிக் மியூசிக். ஐ திங்க் you're in like a hot streak. Superb songs எல்லாமே. And Shreyas, thank you for having me here. And all the very best for the entire team. Good luck. Thanks. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு. ராயன், நீக், அதுக்கு முன்னாடி பரவல் பாண்டி, அடுத்து இட்லி கடை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக இருக்குது. எல்லாமே ஹிட்டு. கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜின்னா, நான் இதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் வந்து லப்பர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 month முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு. யாருன்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோம்னா அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் அந்த லப்பர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார்,
இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீட் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீட் செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, யங் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மைதான் எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ல ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கதை கேளுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்குங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு, ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. ஸோ பொதுவாக பார்வையாளர்களாக நம்ம இருக்கும்போது ஒரு வழக்கம் இருக்குது எப்போவுமே, நீ இவ்வளோ ஜெயிச்சா போதும், உன் இடம் இதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தனுஷ் சார்ன்ற ஒருத்தர் உடச்சி என் வாழ்க்கை இங்கே தான் போய் நிற்கணும்னு தன்னை அவர் டைரக்ட் பண்ண போய் அவர் டைரக்டராக ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதை உறுதுணையாக நின்று பார்த்துட்டு இருந்த செல்வா சாருக்கும் கஸ்தூரி ராஜா சாருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குங்கிறது வந்து என்னால் உணர முடியுது. அதே மாதிரி ஒரு பெருமையோடு தான் இன்றைக்கி பவிஷ் அவர்கள் வெளில வரும்போது தனுஷ் சாரும் அங்கேருந்து வாழ்த்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜிவி சார், அவர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க அறிவு ஜீவி அப்படின்வாங்க நிறைய பேரை, அது வந்து காரண பெயர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு இருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல் ஆல்பம்ஸ் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில். ஒரு ஆடுகளம்க்கு வேறு மாதிரி ஒரு சவுண்டு தேவைப்படுது, பொல்லாதவனுக்கு வேறு மாதிரி சவுண்ட் தேவைப்படுது, அசுரனுக்கு வேறு, இந்த மாதிரி ஒரு யங் ஆல்பம்க்கு வேறு சவுண்டு. இது எல்லாத்தையுமே எப்படி அவரால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரில. அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அவர். எனக்கு அமரனில் கொடுத்த சாங்காக இருக்கட்டும், இதில் கொடுத்த ஏடி சாங்காக இருக்கட்டும், கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்ஸாக பார்க்குறேன். அண்ட் அவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அண்ட் அவர் வந்து இன்னும் பல நேஷ்னல் அவார்டுக்கு வந்து தகுதியான ஒருத்தர். அது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் உங்களால் கையை தொட்டு உணர முடியுதோ இல்லையோ, ஜிவி சாருக்கும் சரி செல்வா சாருக்கும் சரி, அவங்களால உணர முடியுதோ இல்லையோ, எங்களால் பார்க்க முடியுது. 1000ல் ஒருவனுக்கான நேஷனல் அவார்டு உங்கள் கையில் இருக்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது. அண்ட் ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும் இங்கே ரொம்ப எங்களை வாழ்த்ததுக்காக பல பேர் வந்திருக்காங்க. முக்கியமான டைரக்டர்ஸ், நான் ரசிக்கிற கலைத்துறை சார்ந்த பல பேர் வந்திருக்காங்க. அருண் விஜய் சார், எஸ் ஏ சூர்யா சார், அண்ட் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. அந்த இந்த யங் டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாக்கி சார் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ்.